கொடுத்த பூவை அவகிட்ட கொடுக்குறேன்னு வாங்கிட்டு போனா எங்க இவனை காணோம்? ஏய் நாகமானி, ஏய் நாகமானி, ஸ்டாப். வாட் இஸ் திஸ்? பூவு. இத ஃப்ரண்ட்ல பிடிச்சுக்கோ. இப்ப பேக்ல வச்சுக்கோ. புரியல? ஒரு கன்னி பையன் கொடுத்த பூவை ஒரு கன்னி பொண்ணு தலையில வச்சுக்கிட்டானா அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஒரு வயசு பையன் உன்னையவே சுத்தி சுத்தி வரானா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? புரியல? இப்ப புரியுதா? அப்பா இதான் அர்த்தம். இந்த வில்லேஜ்ல ஆம்பளைங்க அருவாளை தூக்குறானுங்க, பொம்பளைங்க என்ன ஏதுன்னு விசாரிக்காமலே கண்ணத்தை அடிச்சுட்டு போறாளுங்க. நாகமணி, நான் ஒண்ணு எனக்காக இந்த பூ உனக்கு கொடுக்கலமா, என் நண்பருக்காகமா. அங்க இருக்கா ஐயோ புத்து தலையன் வந்துட்டான். உனக்காக காத்துக்கிட்டு நான் அங்க நிக்க, நீ இங்க வந்து நிக்க. வந்துட்டான்டா கேக்கே பிக்கே நிக்கே. ஏய் என்னல கண்ணத்துல கை வச்சிட்டு இருக்க? அது இந்த நாகப்பாம்புக்கு பால் ஊத்தும்போது கொத்தி விட்டுருச்சு. நாகமணி, நாகமணியா? நாகலட்சுமி, நாகலட்சுமியா? முத்துலட்சுமி, முத்துலட்சுமி, ராமலட்சுமி, பாக்கியலட்சுமி, அஷ்டலட்சுமி. உட்கார உட்கார. ஐயா பூசாரி ஐயா, இவனை படிக்கிறதுக்காக டவுனுக்கு அனுப்பிச்சேன். இந்த லாந்த கல்லு கூவே, செத்த கூவே, செனக்கூவே, ராத்திரில எங்கேயோ போய் சுத்திரி பாம்பு இருக்கு. வெறும் பொண்ணு பேரா சொல்லிக்கிட்டு இருக்கான். நீங்க தான் வைத்தியம் பார்க்கணும். ஐயோ வாயா இது உடஞ்ச 6 மணி பட்டி மாதிரி இருக்குது. யப்பா எனக்கு இப்பதான்ப்பா பேயே பிடிக்கும் போல பயமா இருக்குது. இந்த விளையாட்டுக்கு நான் வரல, கிளம்பு. என்னங்கடா இது ரயில்வே கேட் மாதிரி அருவா கேட்டு போடுறீங்க? சாமி ஆனந்த வைத்தியம் தானே? ஆமா. ஆனந்த வைத்தியமா? அட எடப்பா, நான் நல்ல வேளை தப்பிச்சேன். ஏதோ அசுர வைத்தியமோன்னு பயந்துட்டேன். ஆமா, இதுக்கு நான் என்ன செய்யணும்? தம்பி ஒரு காலை ஒரு சாச்சி நீட்டு. ஏன் காலா? ஆமா. இந்த லெக் ஓகேயா? ஓகே. ஓகே, டேக் இட். சாமி சத்தியமா சொல்லு, உனக்கு இந்த தொந்தி காணிக்க பணத்துல பீர் அடிச்சு தானே வந்து? அட பாவி, ஆனந்த வைத்தியம்னு சொல்லிவிட்டு அடிமாட்டுக்கு சூடு போட்ட மாதிரி போட்டீங்களேடா. இல்ல பெரியவனே, ஏமல வண்டி நீக்கி போய் சித்தப்பு என் கோட்டசாமி ஜனங்களை கூட்டு வந்து வழிமறிச்சு நிக்கான். கல்லு வண்டி கொண்டு போக விட மாட்டான்னு நினைக்கேன். ஏமல வழிய மறிச்சு முறுக்கி நிக்க கருப்பட்டி காய்ச்ச வேண்டிய சரக்க பதுக்கி வச்சு இப்படி கெட்டு போன கல்ல களவாணித்தனமா கொண்டு போய் விக்கியன்னு சொன்னானுவ. அதுக்காண்டி தான் வழி மறிச்சு நிக்கேன். பதினிய காய்ச்சி கருப்பட்டியா விக்கிய 1 கிலோவுக்கு என்னல விலை? 15 ரூபா தரதான். 1 லிட்டர் கல்லுக்கு 30 ரூபா தாராமல. இங்க பார், ஏன் மரம் ஏன் கல்லு என்ன நட்டத்துக்கு வியாபாரம் பார்க்க சொல்லுத? மரம் வேணா உங்களுதான் இருக்கலாம். ஒசரத்தை பார்க்காம உசுர கொடுத்து ஒசக்க கீழே இறக்குறது இவனுவ. ராவு பகலா கஷ்டப்படுதான். கால் வைத்து கஞ்சிக்கு கதி இருக்கா? அவளை ஏன் ஒன்றத்துக்கு குடிசை இருக்கா, உடுத்துறதுக்கு துணி இருக்கா? இல்லாட்டி இவனுக்கு காஞ்சி போன தலையில தேக்க என்னையாவது இருக்குதா? காக்காசு அரக்காசு கொடுத்து இவங்களை ஏமாத்தி விட்டு கள்ள மார்க்கெட்ல கொண்டு போய் உங்க இஷ்டத்துக்கு விளையாட்டி விப்பீங்க. பார்த்து நாங்க சும்மா இருக்கணுமா? கோட்டச்சாமி இருக்க வரைக்கும் அது நடக்காது. இவனுக்கு ஒரு வழியை சொல்லிவிட்டு இங்க இருந்து புறப்படுங்க. போய் இவன் இந்த பயவழிகளை காப்பாத்ததுக்காண்டியே இப்படி பேசல. முந்தி நீங்க அவங்க அப்பனை வெட்டினி எல்லாம் அதுக்கு பழி வாங்க காண்டி தான் அப்படி பேசுறான். இவனை இப்படியே விட்டு வச்சீங்கன்னு வைங்க, நம்மளை காலி பண்ணி விடுவான். அறிவு கட்டு. உங்க ஐயா எங்க ஐயா கூட பிறந்த அண்ணன் தம்பில, உங்க ஆத்தால எங்க ஆத்தால கூட பிறந்த அக்கா தங்கச்சி. எப்படி பார்த்தாலும் நம்ம 2 பேத்து உடம்புல ஒரே ரத்தம் நம்மள ஓடுது. ஏமல பிரிச்சு பேசுத? நியாயத்தை கேட்டா சண்டைக்கு வரீங்க. இப்ப என்னல சொல்லுத? வண்டியில இருக்கிறதெல்லாம் கெட்டு போன கல்லு. அது சனங்கா குடிச்சா உசுருக்கு ஆபத்து. அப்படியே தூக்கி உடைச்சு போட்டுட்டு இனிமே பதனி இறக்கி கருப்பட்டி காய்ச்சி தான் விக்கணும். இல்லன்னா போலீஸுக்கு தகவல் கொடுத்துருக்கேன். கவர்மெண்ட்டுக்கு தெரியாம கல் இறக்கின குத்தத்துக்கு உள்ள போகணும். பரவாயில்லையா?
போலீஸ்ல ஒப்படைச்சிட்டு நீங்க மட்டும் எதுக்குல உசுரோட வந்து நிக்கீங்க? அவன் தலையை சீவி அங்கேயே போச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா நீங்க ஏன் மக்கா? உங்க அப்பனுக்கு தான் முந்தானி விரிச்சு உங்களை எல்லாம் பெத்த நான் எனக்கே சந்தேகமா இருக்கல. என் குடும்பத்தை வீதிக்கு கொண்டு வந்தானே அதே மாதிரி அவன் குடும்பத்தை வீதிக்கு கொண்டு வரணும். என் புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பினானே அவனை கருவா இருக்கணும். அதை என் கண்ணார பார்க்கணும். அப்பதான் நீங்க ஆம்பளை. எவ்வளவு? 100 ரூபா தான் கொடுக்க. இத நான் அப்படியே ஊர் ஊரா கொண்டு போய் கள்ளு கள்ளு கள்ளுன்னு சொல்லியா விற்க முடியும்? இன்னும் இதுல எவ்வளவு வேலை இருக்கு அது தெரியுதா உனக்கு? குடிக்கிறவ என்ன லேஸ்ல ஏமாறுதான் நினைக்கியா? சும்மா பாத்துட்டு நிக்கியே. ஒரு கைப்பிடி தூக்கு. பிடிச்சுக்க. நம்மள என்ன நிக்கா நடிக்கிட்டு பாரு. எவ்வளவு? நம்ம ஊருக்குள்ள போய் வித்துட்டு தெரியாத அந்த கோட்டசாமி ஊருக்குள்ள போய் வில்லு. இது சுத்தமான மோரு. இது இப்படியே வித்தா ஒரு பைய 10 காசு கொடுத்து வாங்கி குடிக்க மாட்டீங்க. இது சுத்தமான கள்ளு. இத வித்த கெவர்மெண்ட் விட மாட்டேங்கி புறம் எப்படி வவுத்து கழுவ? இந்த சுத்தமான கள்ளு இந்த மோர் கூட கலந்தா நியாயமான மோரு. மோர மோர மோரே ஓடியா ஓடியா மோரே. இதோட உன் கணக்கு 9 ரூபா ஆச்சு. பெருசா குடிங்க. கோட்டசாமி வரதுக்குள்ள நான் எங்க ஊருக்கு போய் சேரணும். 4 கிலோ நடக்கணும்ல. நல்ல வேலை கோட்டசாமியை காணோம். வாரத்துல குடிச்சிருவோம். என்ன சூப்பர். நல்லா இருக்கியா? இது எதுல கறந்த மோரு? இது கறந்த மோர் இல்ல, நல்ல கடைஞ்ச மோர். சரி சரி கோட்டசாமி வரதுல ஊத்து. ஐயோ கோட்டசாமி பார்த்தானே. இவள்கிட்ட மோர் குடிச்சா பைவானே. எப்படி சமாளிக்கிறது? சித்தப்பு. டேய் அப்பா இதெல்லாம் வேணாம்டா. வாடா. டேய் இதெல்லாம் நல்லா இல்ல உனக்கு சொல்லிவிட்டேன். எனக்கு நல்லா இருக்கு.
வேற வழி இல்ல. புடிங்களே. ஏப்ல என்கிட்டயே வேலையை காமிக்கியா? என்னைக்காவது ஒரு நாள் உன் கொழுப்பு குறைச்சு உன் திமிர அடக்கணும் இல்லையான்னு பாருப்ல. அப்படி அடக்கிட்டா என் பேர் ஆண்டாள் இல்ல. அப்படி அடக்கலைன்னா என் பேர் கோடச்சாமி இல்ல. அப்ப இப்பவே உன் பேரை மாத்தி வச்சுக்க. பாத்துக்கிட்ட பேர் நீ மாத்தியா நான் மாத்தணும். ஆண்டாளு. முருகேஸ்வரி, எங்கடி என் தாவணியை காணோம்? அப்பவே சொன்னல கல்லு வெயின், நீ கேக்கல, அது காத்துல பறந்து போயிருச்சு. ஐயோ, இப்படி நான் எப்படி ஊருக்குள்ள போறது? நாகமணி, நீதான் என் மேல மட்டும் ஆசை வச்சிருக்கே, பின்னே சொல்ல மாட்டேங்கிற. அது பயமா இல்ல, வெக்கமா, சச்சே, கூச்சமா, பிறகு எதுக்கு சொல்ல மாட்டேங்கிற? அது சின்ன வயசுல இருந்தே நீயும் நானும் ஒன்னாவே இருந்தோமா, ஒன்னாவே விளையாடணுமா, ஒன்னாவே ஸ்கூலுக்கு போனோமா, அதனால நீயே புரிஞ்சிட்டு இருப்பேன்னு நினைச்சேன். ஏன் நீ சொல்லக்கூடாதா? நான் எப்படி சொல்ல முடியும்? நீ தான் சொல்லணும். சரி, நானே சொல்றேன். I love you. ஏய், போயிட்டியா? உன்னை சும்மா விட்டுருவேனா? இது என்ன பண்ற பாரு. இங்கே இரு. எங்கடி ஓடுற? எங்க தொலைச்ச? எங்கடி? தொலைச்ச கண்ணு ஓடுறீ கண்ணு. நாகமணி, நாகமணி, அம்மா, நான் உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். சரி வா உள்ள போய் பேசலாம். அதுல தனியா பேசணும். அப்படியா? அப்ப நீ கோயில்ல போயிரு, நான் 5 மணிக்குள்ள வந்துடுறேன். என்ன? சரி. ஓஹோ, வந்துட்டியா? கோமா என்ன எத்தனை மணிக்கு வர சொன்ன? நீ இப்ப எத்தனை மணிக்கு வந்திருக்க? உன்கிட்ட நான் பேசவே மாட்டேன். கோச்சிக்காத பவுண்டா சார். நாகமணி